இந்த கோவில் வாசல் இதை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த கவிதைகள் பேசிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான். நிறைய நம்ம பார்த்தோம்னா இந்த பேஜில் போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வரிகள் தான். என்ன அப்படின்னா, கோவில் உண்டியல் நிரம்பி வழிகிறது, வாசலில் யாசகம் கேட்பவர்களின் வயிறு காலியாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, கோவிலில் யாசகம் கேட்குறவங்கள வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா அவங்கள மதிக்கிறதும் கிடையாது. மதிக்கிறது மீன்ஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு காணிக்கையை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். உள்ளே போயிட்டு நம்ம 100 200ன்னு அந்த கோவில் உண்டியலில் காணிக்கையாக போடுறதுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 20 உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு சாப்பாடு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கூட இந்த நியூஸ் பார்த்துருந்தேன். திருப்பதி தேவஸ்தானத்திலே வந்து பார்த்தோம்னா இந்த காணிக்கை என்றவரே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக திருடி 100 கோடிக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கோவில் காணிக்கை வந்து திருடி இருக்கிறதா நியூஸ் வந்து பார்த்துருப்போம். இதில் அவரே வந்து பார்த்தோம்னா 90% வந்து பார்த்தோம்னா கோவிலுக்கே நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உள்ளே போய்ட்டு நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ பண்ணுறதுக்கு நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்து ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கடவுளாக தெரிவாங்க அப்படிங்கிறது தான். நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேடா, பாய்.